சோம, ரவி, கோபு. என்னப்பா அப்படி பாக்குற? பிள்ளைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கமே, அவனுக்கு என்ன குறைன்னு கேக்குறியா? கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் வந்தானா பாத்தியா? அப்பா அவன் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேக்குறான். செக்ல கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கேக்குறாங்களே தவிர ஒரு வேளை சாப்பிட்டியான்னு எவனாவது கேக்குறானா? சுருக்கமா சொன்னா நான் ஒரு பணக்கார ஏழப்பா. சிவா, யாராவது வாங்கலண்டா. இன்னும் 4 பேரும் ஒன்னா வரீங்க, சீட் ஆட்டு வரீங்களா? பசிக்குதுடா, ஏதாவது போய் கொண்டாங்க. ஏன் பாப்பா, நேத்து ஒரு கோஸ்டிங் எங்க பாட்டு பாடி கூச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எங்க? ஓ அதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை குளத்தண்ட இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல குதிப்பாங்க. ஆமா, குளம் எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்ட. எவன்டி அவன்? பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன். உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கல்யாணம் போல இருக்குடி. சரி சரி வா, அவனுக்கு கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம். வா பண்ணிட்டு வா. யார் நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க, நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாரியா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா 5 தோப்புக்கரண போடணும். இப்ப நீ 5 பொண்ணுங்க குளிக்கிறத பாத்திருக்க, 25 தோப்புக்கரண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க, 30ஆவே போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க, உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா, செய்யற தப்பையும் செஞ்சுட்டு உனக்கு வாய் கொழுப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க. ஊர் தெரியாத வந்துட்டா ஒரே அடியா அமுக்குறீங்களே. ஏதோ உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல, ஆதிப்பாவே. யாரு, மேனேஜர் சாரா? சார் நீங்க சார் இங்க வரணும், பெரியவங்க. நானே வரேன். நான் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் சார். வாங்க தம்பி. முதல்ல ஆபீஸ் பக்கம் வரீங்க இல்லையா தம்பி? ஆமாங்க, நான் வழியே தெரியாம கடைசியில பஸ்ஸ புடிச்சு மாடிக்கு வரனா பாருங்களேன். ஏன்னா அது மாடி பஸ். வேடிக்கைலாம் இருக்கட்டும் தம்பி, ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு, நானா? நல்ல ஆளை பாத்தீங்க போங்க. 46 கம்பெனி 45 மூடிட்டு அந்த ஒரு கம்பெனி எப்படி நடக்கும் தெரியுமா? வாரத்துல 5 நாள் லீவ் விட்டுருவேன், 2 நாள் தான் வேலை நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்கள நல்ல சுறுசுறுப்பான வேலை சொல்லுங்க சார். நான் குடும்பத்தோட திருச்சியில போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அதனால கம்பெனி பொறுப்புல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். ஏன் சார், இத்தனை வருஷமா நீங்க இருந்துட்டு இப்ப திடீர்னு விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் குழந்தை மாதிரி சார். எனக்கும் அழுத்து போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க நிர்வாகத்துல அக்கறை காட்டதா தெரியல. எனக்கும் வயசாச்சு. நானும் என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆக வேண்டாமா? என்ன சார், குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க. ஏயோ, உலக மாதிரி நின்னுட்டே இருக்கிறிய, இவர் வேலையெல்லாம் நீ கத்து வச்சிருக்கலாம்ல? தெரியும் சார், பெரியவர் கரையின அடக்கமா இருக்கேன். என்ன பைத்தியக்காரியா நீயோ? சார், இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நாளை நீயே கவனிச்சுக்க. ஓகே சார். தம்பி, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்களே நேரடியா பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் கரெக்ட் சார். யோ, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதனால நீயே நேரடியா பாத்துக்கிற. சொல்லிட்டேன் சார். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் இதை நீங்க பாத்துக்கலாம். சரி சரி. யோ, சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கான். உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இதுல பாத்துக்கணுமே தவிர என்கிட்ட கேட்கவே கூடாது. சரிடா, இதையும் சொல்லிட்டேன் சார். 40 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டேன் தம்பி. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு விட கொடுங்க. என்ன சார், 40 வருஷமா எங்க வீட்டுல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க, எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா சார்?
நான் ஒன்னா சொல்றேன், நீங்க போன கையோட இங்க திரும்பி வந்துட போறீங்க. யோ சார் 40 வருஷமா இங்க சர்வீஸ் பண்ணிருக்காரு, நீ ஒரு 4 மாசமா இருக்க பாரு. போடுங்க, நல்லா 3 வேளையை முக்கிட்டு உடம்பு எப்படி அடி, குறையுது? அடி, 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 நிறுத்துக்கடி. நீங்க ஏன் இந்த ஆளுக்கு போய் தோப்பு கண்ணு போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ, இங்க இவங்க நான் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆம்பளைங்க குளிக்கிறத பொம்பளைங்க வேடிக்கை பார்த்தா அதுக்கு 10 தோப்புக்காரன்றது இன்னைக்கு பஞ்சாயத்துல புது சட்டம். போடுங்கடி. ஏண்டி நீங்க ஏன் இந்த ஆள் குளிச்சத போய் வேடிக்கை பாத்தீங்க? எம்மாடி, அவங்களுக்கு நம்ம சமாச்சாரம் புரியுது, உனக்கு இன்னும் புரியலையே. யோ உனக்கு ரொம்ப திமிருதாயா? இந்த பாருமா, நேத்து நீ நம்மள கலாட்டா பண்ண, அதுக்கு பதில் இன்னைக்கு நான் உனக்கு கலாட்டா பண்ணேன். நமக்கு சீரியஸாலாம் ஒண்ணும் பண்ண தெரியாது. நம்ம பேரை கப்பன் பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேன். என் பேர் பாபு, உன் பேருனா? ஆ? அடுத்த கலாட்டால தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் அங்கிள். உன் பேர் என்னம்மா? அருணா. நீ வர்ணிச்சதுல தப்பே இல்ல பிரியா. உன் தங்க அருணா அட்டகாசமா இருக்கா. ஆமா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவியா? பேசுவேனா? பிச்சு உதறிடுவேன். பரதநாட்டியத்துல இருந்து பிரேக் டான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவேன். ஆஹா, நீங்க வேணும்னா பாருங்க, இவ ரொம்ப நல்லா பழகுவா. இன்னும் 2 நாள்ல நம்ம முதலாளி பாபுவ இவ தம் பின்னாடியே சுத்த வைப்பா. வெரி குட். இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம முதலாளி பாபு உடனடியா அருணாவை சந்திக்கவும் கூடாது, பாத்திரவும் கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரப்ப ஒரு அதிசயத்தை பார்த்தேன். உடனே பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம அருணா வச்சு இந்த பங்களா 46 கம்பெனியோட வருமானம் அத்தனையும் நம்ம கைக்கு கிடைக்கும்படியா செய்ய போறேன். அப்படி என்ன அதிசயத்தை பாத்தீங்க? என்கிட்ட என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அவசரப்படாத, உங்ககிட்ட சொல்லாமலா காரியம் நடக்க போகுது. சார், உங்களை ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். இந்த கேக் வேணுமா? ஏற்கனவே சாப்பிட்டேன் சார். அதானே கேட்டேன். நீ சாப்பிட்ட மிச்சம்னா நமக்கு வைப்ப, சொல்லு. அது இல்ல சார், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு லேடி செக்ரட்டரி போடலான்னு இருக்கேன். சார், நல்ல ஃபேமிலி கேர்ள் சார், அழகா இருப்பா சார், நீங்க எது சொன்னாலும் கேப்பா சார். வாயு மனுஷா, உனக்கு எவ்வளவு நல்ல மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன், நீ அதை விட்டு வேற வேலை கவனிக்கிறியா? இல்ல சார், எம்பி எல்லாம் படிச்சிருக்கா சார். எந்த ஏவும் வேணாம். நமக்கு தேவையானதெல்லாம் 2 ஒண்ணு, என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 2வது, 46 கம்பெனி ஒரே நேரத்துல திவால் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லாத, என்னால தாங்கிக்க முடியாது. அப்படியே ஆனாலும் ஒண்ணு ஆனவன வந்து தகவல் சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன சரி சார். இப்ப நான் கேக் சாப்பிடணும், வயிற்று வலிக்கும், அப்படி நகரியா? போயிடுறேன் சார். ஐயோ 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 ஐயோ, என் செல்லாய வண்டி ஏத்தி கொண்டுட்டாண்டி. நாசமா போறவன் கட்டையில போறவன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொண்டுட்டானே பாவி. உன்னை சும்மா விட போறதுல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏய்யா, பணக்காரங்கன்னா உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாதா? என் செல்லாய எப்படி அடிச்சு கொண்டுட்டியா? ஏமா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கா இப்படி கத்துற? யோ, ஆட்டுக்குட்டி கிட்டுக்குட்டி கேவலமா பேசாத. அதுவும் ஒரு ஜீவன் தானேயா? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு பாவ மதிப்பே கிடையாது. உனக்கு உனக்கு கார்ல வந்த மிதப்பியா பணக்காரங்கிற மமத. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றத நான் என்ன கேக்குறது? இத பாருமா, ஆட்டுக்குட்டி குறுக்க வந்து விழுந்துடுச்சு, வேணா 100 என்ன வாங்கிக்க. அட பூ, காசுமாலம், நீ குடுக்குற 100 200 எவ்வளவுக்கே வேணும்? என் செல்லாய் உயிர் போச்சே, அது உன்னால திருப்பி தர முடியுமா? இப்படி புடிவாதம் பண்ணா எப்படிமா? நீ யாரா? போடா. வீலுக்கு பக்கத்துல ஒரு காலு. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் அப்புறம் சொல்றேன். ஏங்க, அந்த ஆள் தான் பணம் கொடுத்துறேன்றாருல, அப்புறமா ஏங்க அந்த பொண்ணு தயாரா பண்ணுது? அந்த பொண்ணுக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காது. ஏங்க? பணக்காரங்களுக்கு இருதயமே இல்லையா. அவங்க அப்பா குடிசையில படுத்திருக்கும் போது அவங்க அப்பாவை குடிசையோட வச்சு எரிச்சிட்டாராம் ஒரு மிராசுதார். அதனால அன்னையில இருந்து பணக்காரங்கனாலே பிடிக்காது. எனக்கு தெரியாம என்ன பஞ்சாயத்துங்க? நவரு சுமாரு என்ன கலாட்டாங்க? சார் உன் ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாரா? தப்பு உன் பேர்ல தான். ஆட்டுக்குட்டி நீ கட்டி வச்சிருக்கணும். இது இப்படிதான் சார், சும்மா கூலிங்கனா இருக்கும். நீ நம்மள கவனிச்சுட்டு வண்டியாரு. நீ உனக்கு ஏன் அந்த எச்ச புத்தி? உனக்கு சாராயத்து காசு கிடைச்சா போதும். கவனம் இருப்பேன். நீ நம்மள கவனி சார். போயா போ. மேனேஜர், உங்களெல்லாம் எதுக்கு அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன். அமெரிக்காவுக்கா சார்? யோ, நான் ஆப்பிரிக்கா கூட போவேன். நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன். சரி சார், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்கன்னா. யோ, நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல, பட்டாணி ஓட்டல்னு கேட்டுக்கிற நீ? அது இல்ல சார், நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலான்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். யோ, என்னை பத்தி உனக்கு தெரியல. நீ என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி மறக்காம அம்புக்குறி மட்டும் போட்டுரு. அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன். யார் பண்ணி? நம்ம கம்பெனில ஆடிட்டிங் பாக்குறேன். ஆடிட்டரா? யோ, பார்த்தா அடியாள் மாதிரி இருக்காயா. நீ யாருப்பா? நம்ம கம்பெனில பேங்க் வேலையை பாக்குறேன். பாக்ஸர் மாதிரி இருக்கான். முதல்ல இவனை பனியனை மாத்த சொல்லு, இவனை தலைய வர சொல்லு. சரி சார். நீ குழையறத நிறுத்து.
நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் வெளிநாடு போகும்போது வழி அனுப்புவேன் அப்படி இப்படின்னு காசை கறியாக்க வேணாம். குறிப்பா நான் வெளிநாடு போகும்போது யாரும் வராதீங்க. நான் எளிமையான முறையில் போறேன். இங்கதான் நிறுத்து. சார் நான் அப்பவே சொன்னேன் ஏர்போர்ட் அந்த பக்கம்னு. இல்லையா, நான் இங்கதான் இறங்கணும். அப்ப ஏர்போர்ட்டுக்கு அமெரிக்கால இருக்கிற என் ஃப்ரெண்டு ஆவக்காய் ஊறுகாவும் அவரக்காய் விதையும் வாங்கிட்டு சொன்னான். அதை இந்த ஊர்ல வாங்கிக்கிறேன். நான் இப்படி நடந்தே போயிடுறேன். நீ கிளம்பு. சார் ஏய், நான் முதல்ல நீ முதல்ல ஏறியானா? இந்தாம்மா கொஞ்சம் வர்றியா அப்படி? என்னையா கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த அழகா இருக்குது அந்த பாப்பா. வாங்க. என்னையா? கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா, என்ன இது இந்த கிராமத்தையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? தற்கொலை பண்ணிக்கலாம்னு கிணறா தேடுறேன். இந்த ஊர்ல எல்லாம் குழாவா இருக்கு. ஏயா ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? ஒரு பொழுதுபோக்கு தான். கம்முன்னு இருமா, கஷ்டம் தான். யோ, எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும். எதிர்நீச்சல் போடணும்யா. நீச்சலே தெரியாது, இதுல எங்க இருந்து எதிரு? ஆமா, உனக்கு எந்த ஊரு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு அனாதை. நம்மள அக்கா தான் வளர்த்தது. நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா, அதான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இதான் நம்ம பயோடேட்டா. பயோடேட்டானா புரியும்ல? புரியாம என்ன? நீ இப்ப பேசுறது ஹிந்தி தானே? தெலுங்கு. தெலுங்குயா? ஆமா, உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்க, எங்க தங்குவ? உன் கூட படுத்துக்கிறேன். யோ, உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு, அங்க உன்னை தங்க வைக்கிறேன். பா. நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுங்களுக்கு அது தேவையில்ல. ஆயா ஆயா, இவர் வெளியூரு. இவருக்கு ஒரு பொழப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு திண்ணையிலே தங்கிக்கிட்டுமே. நீ சொல்லிட்டல, தாராளமா தங்கட்டுமா. இங்க வா, வான்றா. என்னையா? ஏமா, அங்க என்னமோ காட்டுறேன்ட்டு இங்க திண்ணைய காட்டுற? யோ, அவங்கவுங்க ஒரு திண்ணை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்ன நீ? என்னது, ஒரு வராண்டா பெட்ரூம் கூட இல்லையே? இது கிராமையா, இங்க எல்லாமே வெட்ட வேண்டிதான். பாத்ரூம் கூடவா? ஆமா. ரொம்ப அசிங்கமான ஆளா இருக்கீங்கம்மா. எத்தனை சாப்பிட்ட? 12. அது எப்படி பத்தோம்? இன்னும் 2 சாப்பிடு. நயா, நல்லா தூங்குறியா? ஒரு 46 கொலை பண்ண. என்னது? கொசுமா? இன்னும் என்ன கட்டல? சரி சரி, மூஞ்சி கழுவினு கடகடா 2 ஆப்பத்தை துண்டு கிளம்பு. பண்ணியாட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன். யோ, எப்பதான் ஏன் முடிப்ப? எனக்கும் கொஞ்சம் வை. முக்குறான் பா. ஆயா, எனக்கு 2 ஆப்பம் போடு. வாவள்ளி, அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? இப்போ என்ன ஆயா, கொஞ்சம் சட்னி போடு. இன்னும் நீ முடிக்கவே இல்லையா? எனக்கு போடுங்க. எத்தனை? நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே தெரிஞ்சு. யோ, பாசம் நிறைய சொல்ற. 40 தான்.